ஒரு வீட்டை வீடாக மாற்றுவது எது? வெறும் சுவர்களோ அல்லது கூரையோ அல்ல. கனவுகள் ஒரு வீட்டை உருவாக்கின்றன. கைகள் அதை வடிவமைக்கின்றன. மற்றும் இதயம் ஒரு வீட்டிற்கான அனைத்து அம்சங்களும் சரியானபடி அமைக்கின்றது. பிஎன்பி ஹவுசிங்கின் சிறப்பு வாடிக்கையாளர்கள் திருப்பூரைச் சேர்ந்த அஸ்வினி மற்றும் தர்மராஜ் ஆவர். வணக்கம், என் பெயர் நிழல்கள் ரவி. நீங்கள் பிஎன்பி ஹவுசிங்கின் கர் கி பாத் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். இதில் இந்தியாவில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் தங்களுடைய சொந்த வீடு என்ற கனவை எவ்வாறு நிஜமாக்கினார்கள் என்ற கதையை நாம் கேட்கிறோம். என் பேர் அஸ்வினி. 8 வருஷமா கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி நடத்திட்டு வரோம் திருப்பூரில். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க லேபராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 மிஷின் போட்டு ஆரம்பித்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குதுங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பணம்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் உழைப்பை வச்சு மட்டும்தான் இந்த கம்பெனியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். தன்னம்பிக்கையோடு நாங்கள் முயற்சி செஞ்சோம். இன்னைக்கு வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோங்க. சொந்த வீட்டுக்கு போகணுங்கிறது எங்களுடைய கனவு. எங்கள் கனவு இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறிடுச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் அதை விட பிஎன்பி ஹவுசிங்க்கு நன்றி. அதாவது நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது சின்னதுலேருந்தே ஒரு கனவாக இருந்ததுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் மணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த மாதிரி பிஎன்பியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அவர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை, பிஎன்பி ஹவுசிங்கில் உடனே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை எந்த ஒரு இதுவுமே சிரமப்படுத்தலைங்க. ஆஃபீஸுக்கு போனாங்க. போய் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சாரை பார்த்தேங்க. இந்த மாதிரி ஃபார்மு டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்தாருங்க. இதெல்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க. வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் மாதம் ஆரம்பித்தேங்க. அப்படியே ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்ததுங்க. இப்போ லாஸ்ட் மந்த்து தான் ஃபினிஷிங் ஆச்சுங்க. வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 மாதம் ஆச்சுங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி கிரகப்பிரவேசம் வச்சேங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரரு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஆளுகளுமே கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பிஎன்பி பேங்க்கு மணிகண்டன் வந்தாருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சூப்பராக வந்திருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாப்பியாக போனாங்க. நான் எப்போதுமே துணியை தைக்கிறதுக்கு நூலை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என் கனவு இல்லத்தை இது பண்ணுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு பிஎன்பி ஹவுசிங் எனக்கு உதவுச்சு. இங்கே கனவுகள் காணும்போது வீடுகளை கட்டுகின்றோம். இந்த வீடுகள் இந்தியாவை உருவாக்குகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களை போன்ற குடும்பங்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் நம் நாடு முன்னேறவும் உதவுகின்றன.